பாக்கலாம் அவன் தான் போனான் பேசுறதுக்கு ஒரு ஆளு நிறைய என்னன்னு சொல்லிட்டோம் என்னை பத்தி ஏதாவது சொல்லு எதை பத்தி சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் நானும் கூட சேர்ந்து கொடுக்குறவன் நீ கொடு சொல்லுங்க மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் என்ன கை தொட்ட சென்னி வர மாதிரி எனக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே எனக்கு சீக்கிரம் சொல்லு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் போடுவாரு அப்படியா அதே மாதிரி போடுவா அப்படி அது மட்டும் இல்ல கேரளாவே விட்டு வைக்கல வசந்தம் எஸ் ஏ ராஜ்குமார் அவரு மாதிரியே பாடுவாரு சரி அதனால சூப்பரான ஆளு ஒரு ஆள் நிக்கிறா அப்படி சரி இப்படி தொட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே தான் நிப்பியா போய் பேசு சரி நான் போய் பாக்கட்டுமா பத்திரம் கொடுத்தா வரீங்களா அண்ணா அம்மா போனல் போட்டுங்க ஸ்ரீராமேந்திரக்க மாபெரும் தெய்வீக சபை அனைவர்களுக்குமே நமது முத்தான வணக்கத்தை தெரிவித்து ராகினி அப்படி பூகுனியாக இருந்தாலும் அம்மா மை நேம் இஸ் பூகுனி இருந்தாலும் எதற்காக வந்தேன் தெரியுமா உங்க அக்கா தங்கிமார்கள் உங்களை எல்லாம் சீக்கிரமா கூட்டு சொன்னாங்க நாங்க போலாம்
உங்கள் பாதார கமலங்களுக்கு மல்லிகை, முல்லை, கோங்கு, மந்தாரம், இருபாட்சி, மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எங்களது பட்டாடையால் துடைத்து தேவிமார்கள் அநேகம் கோடி வந்தனம் கட்டிய கணவனாயுடைய பாதத்தை பணிந்தபடியால் யாதொரு உறவாடுகளும் இல்லாமல் எப்படி என்னோடு சேர்ந்து சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். அப்படியா? ஆமா மன்னவா, கட்டிய கணவனால் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஆகப்பட்டது. இந்த கன்னியாளுக்கு அந்த கருத்தனால் ஈஸ்வரர் கொடுக்கும் ஆசீர்வாதம் போல 23 பேருக்கும் முழுக்க விலக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எப்படி அந்த புறமாக இருந்த பெண்கள் 23 பேரையும் அது சீக்கிரம் வாரும் தேவிமார்களே என்று சாதிமார்களை விட்டு அது சீக்கிரம் அழைத்தீராமே. தெரியுமா? ஏனென்றால் 27 மாலை திருமணம் செய்து நாம் செய்த பாவமோ அல்லது மூதாதிகள் செய்த கர்ம வினையோ எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டை அரசாள்வதற்கு உதவிகள் செய்த கர்ம வினையோவா மூதாதிகள்? அப்படியா? ஆமா. நமக்கென்று ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. இதை சொல்லி காட்டுவதற்காக கண்ணே ஒண்டி மட்டும் ஒரு ரகமா இருக்கிறாரு. இவ்வளவுதான் நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இல்லையே வந்து சொல்லி காட்டுறீங்க நீங்களே பரவாயில்லையா? இல்லையே ஒரு பிள்ளை என்று எப்பொழுதுமே அழுதகண்ண சிந்தனையமாக இருக்கிறீங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்றுதான் உங்களை அதிசீக்கிரமாக வரவழைத்திருக்கிறேன். என்ன சுவாமி சொல்றீங்க? எங்களால முடியலன்னு சொல்லி என்ன சுவாமி தீர்வு எடுத்திருக்கீங்க? எங்களால முடியல என்ன இது வேறையா? அதனால் குழந்தைகளும் பெறுவதற்காக நான் எங்கேயோ போகலாம் என்று இருக்கிறேன் தெரியுமா? ஆமா, போறீங்களாங்கிற வேற யாருக்கிட்ட போறீங்க? யாருக்கிட்ட போலாங்கிற நீங்க தான் போறீங்க. அதாவது ஒரு குழந்தை வரம் பெறுவதற்காக நான் எங்கே போகலாம் என்று என்ன கொண்டிருக்கிறேன். ஆமா, என்ன சொல்றீங்க? எங்க போலாம் இருக்கீங்க?
மனிதர்களுமே ஓடுபடுமாக சேரக்கூடிய இடம் தெய்வலோகம். அந்த தெய்வலோகம் சென்று அல்லது முறையிட்டு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் பெற்று வரலாம் என்று மனதிலே ஆசை. ஆமா கண்ணி, கட்டிய மனைவியிடத்தே ஒரு வாய்வார்த்தை சொல்லிட்டு புறப்படலாம்னு தான் உங்களை அதிசீக்கிரமாக வரவழைத்து சுவாமி. என்ன பிள்ளை பாக்கியம் என்பது உங்களுக்கு மட்டுமா இல்ல? 23 பேருக்கு மட்டும் எங்களுக்கு கூட தான் இல்ல. ஆமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வரத்து எங்களுக்கு இருக்காதா என்ன? 23 கன்னிகளுக்கும் நீங்கள் பிள்ளை வரை பெற்று வருவதாக இருந்தா புறப்படுங்க. உங்க சித்திர அனந்தை ஏறி தெய்வலோகம் சென்று பிள்ளை வரை பெற்று வாருங்க. ஆலமிட்டு பொட்டு வைத்து அனுப்பி வைக்கலாம் தெய்வலோகம். அர்த்தமா? அப்படியா? அடிக்க கைய வாங்கினதான் ஐயோ ஆழம் எடுத்து பொட்டி வைத்து அனுப்பி வைக்கலாம் தெய்வலோகம் என்று சொல்லி ஆழமிட்டு ஆழம் தவறி கீழே வந்து விட்டது. ஆழம் தவறினால் அரசனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள். அப்படி தவறி என்று அந்த தெய்வலோகத்திலே போகும் மனிதனை உங்களுக்கு ஏதாவது நல்லாதும் பொல்லாக்கெல்லாம் ஏற்பட்டு விட்டா இந்த 23 கட்டிகளும் ஏற்கனவே பிள்ளை இல்லாத பாதிகளா இருக்கிறோம். சரி, கட்டிய கணவனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து நேர்ந்துட்டா கணவனையும் இருந்து விட்டாரே என்று சொல்லி எங்களுக்கு பெருத்த ஆபத்தல்லவா போகாதீங்க சாமி. நீங்க 1000 வார்த்தை சொன்னாலும் நீங்க 1000 வார்த்தை சொன்னாலும் அமர்வாக்கு தடுப்பவே மாட்டோம். என்ன புத்தி பாத்தியா? முதலிலே கோணல் என்றால் முற்றிலும் கோணல் என்பா. முதல் முறையா இப்பதான் அதாவது இப்ப தெய்வலோகம் தேடி சென்று அதாவது தேவனிடத்துல குழந்தை வரம் வாங்கி வரலாம்னு புறப்படுறோம். புறப்படும் போதே போக வேண்டாம் அவலட்சணம் மாதிரி முதுகிலே கோணை என்றால் முற்றிலும் கோணை என்பார்கள். உச்சியிலே குழி சொன்னால் உடனே மரணமாகும். ஆடியே போடு திங்கும் புண்டை பாருங்க. போக வேண்டாம்னு நீங்க வந்து குழந்தை வர வாங்க போயிட்டு வரண்டி அப்படிங்கிறீங்க. அவனுங்க போக வேண்டாம் சாமிங்கிறா, போக வேணாங்கிறா. நீங்க அவங்க போக வேணாம்னு சொன்னா போகாம இருக்கிறதுக்கு உங்களை என்ன கேன புண்ணி ஒண்ணு
என்ன இருக்கு என்ன புத்தி அடி கோவம் புடுத்தாது பாரடி கோவம் புடுத்தாது கோவம் பண்ணாது பாரடி என்ன ஆடியாடு கோவம் பண்ணாது பாரடி ஏன்னா அப்படி அடிப்பாடு என்ன எதுக்குடா அடிச்ச தெரியாம கொள்ள வந்துட்டீங்க ஒண்ணு இடி மாதிரி விழுதான் எதுக்காக அடிக்கிறீங்க நான் ஏன் படிக்கிறீங்க என்ன தவறா அடி புண்டடி நீ தின்னு புட்டல அடி சொல்லி விக்கி சொல்லி செத்து போயிடானே அடி பண்ணி அடிதான் சாமி இருக்காங்க அடி புண்டைங்கற நான் இருக்க என்ன வார்த்தை இது குழந்தை வர வாங்க போறேன்னு சொல்லும் போது அவளை எத்தனை பிடிச்ச மாதிரி போக வேண்டாம்னு தடுக்கலாமா அதுக்கு எதுக்கு இதுக்கெல்லாம் வந்துச்சு சொல்றா சாமி உங்களுக்கு ஒரு கனவு கண்டு சாமி எவ்வளவு கூதி சாமி வர்றேன் வாங்க என்னமோ சொல்ல வந்து ஒரே முடிவாக நீ போய் என்று சொன்னாலும் நான் போகத்தான் போறேன் வேண்டாம்னு தடுத்தாலும் நான் போகத்தான் போறேன் போயேதான் ஆக வேண்டும் இருந்தால் நாங்கள் ஆலயத்தில் பொட்டு வைத்து நாங்கள் அனுப்பலாம்னு நினைச்சோம் எப்ப ஆலம் தவறி ஆபத்து தெரிந்து கூட நீங்க போறேன்னு சொல்றீங்களோ உங்களை தனியா பிடிச்சு அனுப்ப மாட்டோம் அதனால் தனியா புளித்து அனுப்ப மாட்டீங்க முடியாது எழுந்தும் புளித்து அனுப்புங்க அதனால் என்ன சொல்ல வர்றீங்க நீங்க தனியா போக முடியாது நாங்க கூட வரேன் ஐயா நாங்க 23 பெண்களும் உங்களோடு வருவோம் ஒரு ஆடத்தும் திருவிழாவத்தை தேடி போகும்போது இந்த பெண்மணிகள் அழைத்து போனால் என்னை போல அவசரம் எள்ளி நகைப்பாரு ஏழியமா பேசுவாங்க கட்டிய மனைவி உங்களை கூட்டிட்டு போனா எங்களை எல்லாரும் கேவலமா பேசுவாங்க அப்படியே போவாதீங்க கூட்டிட்டு போனா எங்களோடையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க அப்படி இல்லைன்னா நீங்களும் போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படி வேண்டாம்னு சொல்லல கூட்டிட்டு போனா பெண்களை அதாவது கட்டிய மனைவிமார்களை அதாவது பெண்களை தேவர் சபைக்கு அழைத்து போனா வார்த்தை அதாவது மன்னனாகப்பட்டவன் மகாராஜா மன்னிச்சிருங்க எந்திரோ மன்னனாகப்பட்டவன் 27 மனைவிமார்கள் எவ்வளவு தைரியம் இருந்தா தேவர் சபைக்கு அழைத்து வருகிறான் என்று எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவற்ற பேருமே துப்புவாங்க மகாராஜா மூஞ்சில எங்க வீட்டுக்காரர் மேல துப்புற நீ அவங்க துப்புறாங்க எள்ளி நகையாடுவார்களா சொல்லி ஆமாண்டு தேவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் என்று சொல்கிறீர்கள் ஆமா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா என்ன
தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த அந்த ஒன்னானப்பட்ட ராமராகப்பட்டவர் கைகேயின் வார்த்தையை கேட்டு அரவணம் போகும்போது தன் மனைவியாகிய சீதையை உடன்தானே அழைத்து சென்றார். அது மட்டுமல்ல, அது அந்த யுகத்துல நடந்தது. ஆனால் இதே துவாபர யுகத்துல குருகுலத்து வேந்தர்களாகிய பாண்டவர்கள் நாடு நகரை எல்லாம் இழந்து பெரியோர்கள் வாக்கு கிணங்க பாராவனம் செல்லும் பொழுது தன் ஐவருக்கும் பத்தினியாகிய பாஞ்சாலி உடன் அழைத்துத்தான் காணகம் போயிருக்கிறாங்களாம். அது இந்த யுகத்துல நாம் காதுபட கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட அரசர்களை எல்லாம் எள்ளி நகையாடாதவர்களா நம்மை பார்த்து நகையாட போகிறார். அதனால தெய்வலோகமே போனாங்க. இதே சொல்லி தெரியும். அவங்க காட்டுக்கு போனாங்க. நம்ம வீட்டுக்காரர் அழைக்க போறாங்க. எங்க போனா என்ன, ஒரே எங்க போனாலும் கூட்டிட்டு போறது தானே. அப்படி நான் காட்டுக்கு போறதுன்னு ஆளம் இல்ல. காட்டுக்கு போறடி பைத்தியக்காரி. ராவணன் சீதை கூட்டிட்டு காட்டுக்கு போனார். இந்த ராவணன் சீதை கூட்டிட்டு ராமரு அங்க கூட்டிட்டு போக வேண்டியதான ராவணன் சிறை எடுத்துட்டு போனான். அப்புறம் அது அங்க போய் என்ன ஆச்சு? அது மாதிரி அங்க போய் அப்படியானா கூட்டிட்டு போவாதீங்க. யாரு அடியா எத்தனை ஒரு குடும்பத்தை எடுக்க மாட்டீங்க. புத்தி கேட்ட மந்திரி என்னங்க ஒரே பிடிவாதமாக எண்ணற்ற வார்த்தைகள் எத்தனையோ எடுத்து சொல்றேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை பொருட்படுத்தாம கட்டாயம் கூடவே வருவன்னு சொல்றேன். எங்களை கூட்டிட்டு போனா போங்க, தெய்வலோகமே போக வேண்டாம், வாங்க கழித்து நாளை கூட போங்க. அப்படி இன்னைக்கு மட்டும் விடமாட்டோம் விடமாட்டோம். ஐயோ உங்களுக்கு ஒரு கனவு கண்டு சாமி, எனக்கு சாமி. என்னடா என்னடா கணக்கு? ஐயோ செத்து போயிடாத சொல்லு. காட்டுங்க. அப்படியா? சரி வந்து சொல்றேன். என்ன கனவு கண்ட? என்ன கனவு? சீக்கிரமா வாடா போறான் நேர்ந்தபடி அடிச்சு போடுங்க. எங்க வீட்டுக்கார வாடா போடாங்கிற நாங்களே சொல்ல மாட்டோம். சொல்றா என்னடா கனவு? சொல்றேன் பேச கூடாது பாக்குறேன். என்ன சொல்றேன் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லலாம்?
உண்மைதான். இந்த பூலோகத்திலே மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் முதலாக ஒரு அழகான வனம் தெரிகிறது. இந்த அழகிய வனம் யாருடைய வனம்? கண்ணே, இதுதான் முதல் வனமாக விளங்கக்கூடிய அதாவது சூரிய வனம். இரண்டாவது ராமரிஷி வனம். அதற்கு அடுத்ததாக தெரிகிறதே மூன்றாவதாக முருக்கு மகாரிஷி வனம். நான்காவது காலமகாரிஷி வனம். அடுத்ததாக தெரியும் ஐந்தாவது வனம். ஐந்தாவது சைந்தூரிசி வனம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு வனமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆகாய மார்க்கமாக அந்திர மார்க்கமாக ஆகாயத்திலே நம்முடைய ரதத்தில் ஏறி நம்ம வானலோகம் தேடி போய் கொண்டிருக்கிறோம். வாயு மண்டலம் வர்ண மண்டலம் எல்லாம் தாண்டி இவ்வளோகம் போய் சேரணும் சுவாமி. ஆனால் இவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் அங்கே அழகான நந்தவனம் போல மலர்கள் நிறைய பூத்து கிடப்பதும் மான்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மயில்கள் அகவுவதும் இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் வனமாக தெரிகிறது. அது யாருடைய வனம்? இதுதான் நமக்கு சொந்தமான வனம். இதுதான் நமக்கு சொந்தமான வனமா? ஆமா. ஏழாவது கந்தர்வ வனம். ஏழாவதாக இருக்கக்கூடியது நம்முடைய வனமா? ஆமா. ஆகட்டும் சுவாமி. இந்த வனங்களை எல்லாம் கடந்து போனால்தான் அதாவது வானலோகம் போக முடியும். எனக்கு தண்ணீர் தாகமோ தலையை சுரட்டது. நல்ல தண்ணி தாக நான் உணர்ந்து போகுது. ஐயோ தாகமோ பல்லுணர்ந்து போகுது. இந்த நேரமா பார்த்து அவன் தான் சொல்றான். நீ தண்ணீர் தாகம் அவ்வளவுதானே. தண்ணீர் தாகத்தால் என் உயிரே பிரியும் போல தெரியுது. என்னால் ரதத்தை செலுத்த முடியலையே தேவி. வரம் பெறுவதற்காக அழைத்து போகிறார் என்ற ஆசை அன்போடு நீங்கள் கூப்பிட்ட வேகத்திற்கும் நாங்க வந்த அவசரத்துக்கும் நாங்க தண்ணீர் கூட கொண்டு வரலிக்கு ஆதாய மார்க்கமாக ஒரு குளமாக குட்டையா ஏரியா ஆறா தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்கு இதற்கு என்னங்க செய்வது ஒரு வழி. நாம அந்த மார்க்கமா போய் நம்ம அடிக்கடிலே இவதான் ஆண்டு போடுவான். ஏதாவது வச்சிருப்ப என்னை சொல்லுடி சுவாமி. என்னடி இது அரண்மனை விட்டு அதாவது கிளம்பும் பொழுது நான் ஒரு வெத்தலை தாம்பூல் எடுத்து பாத்தீங்களா? காம்பருந்து வெத்தலை, கரண களிப்பாக்கு, தாளிச்ச சுண்ணாம்பு, ஏலரிசி லவங்கப்பூ ஏலக்காய் திப்பிலி இதெல்லாம் வைத்து வெற்றி தாம்பூலத்தை தாங்கள் தரித்தீரானா தாளவடியானதை தீர்ந்து ரதத்தை எதுவாக செலுத்துவதற்கு உங்க ஏதுவா இருக்கும் சுவாமி. நீங்க வெற்றி தாம்பூலம் போட்டு அந்த எச்சில் நீரை உமிழ் நீரை வெளியினால் உங்களுக்கு தாகம் தீரும். வெத்தலை தாம்பலத்தை தரித்தால் தாகம் தனியும். மண்டகோலம் இருக்கு. என்னென்னமோ போட்டுருக்காங்க. எப்படா மனைவிமார்கள் மாடு நேருமா மகராசனுக்கு, எண்ணீர் நேருமா புண்ணியவாளனுக்கு. நாலு நாளா தட்டு தட்டி கொட்டு கொட்டினே சொல்லிட்டு தெரியுறானே. அதனால இப்படி மனைவி வாய்க்கணுமேடா. பேர்பட்ட மனைவிமார்கள் கிடைப்பதற்கு என்ன ஒரு பாக்கியம் செய்திருக்கணும். சாமி என்கிட்ட கொஞ்சம் ஆன்சர் போறீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்குதுல்ல? அப்பா மாஸ்க் மாயாண்டி ரைட்டுப்பா. நல்லாவே இருக்குது. நல்லா இருக்கா? தாகவோடு தணிந்து விட்டது. போய்கொண்டே இருக்கலாம். போகலாமா?